திருமாவளவன் மீதான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மீது கடந்த 2019ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுச்சேரி கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்ற விசிக நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசியதாக இந்து முன்னணி பொதுச் செயலாளர் TN கண்ணன் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதியப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி திருமாவளவன் தாக்கல் செய்த மனு நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிடுகையில் திருமாவளவன் கல்விக்கு எதிரான சனாதன கொள்கை என்ற அடிப்படையிலேயே பேசினார். அவர் எவ்வித வெறுப்பு பேச்சையும் வெளிப்படுத்தவில்லை. மேலும் 3 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கக்கூடிய இந்த பிரிவுகளில் 6 ஆண்டுகள் தாமதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி G. ஜெயச்சந்திரன் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த திருமாவளவனுக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள சூழலில் திருமாவளவனுக்கு சாதகமாக வந்துள்ள இந்த தீர்ப்பு விசிக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து கணிப்பு வேறு, மக்கள் தீர்ப்பு வேறு. 200 இடங்களில் தாவைக்கா வெல்லும். செங்கோட்டையன் அதிரடி. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்கள் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் தாவேகா இரட்டை இலக்க தொகுதிகளை பெறக்கூடும் என்றும் பெரும்பாலான கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்புகளை தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். கோபி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் கூறுகையில் கருத்து கணிப்பு என்பது குறிப்பிட்ட சில நபர்கள் அவர்களின் விருப்பப்படி சொல்வது. ஆனால் மக்கள் தீர்ப்பு என்பது எப்போதும் வேறாகவே இருக்கும். அனைத்து தேர்தல்களிலும் கருத்து கணிப்புகள் பொய்யான வரலாறும் உண்டு. தமிழகத்தில் ஏற்கனவே விசில் புரட்சி நடந்து முடிந்துவிட்டது. வரும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது தாவேகா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்தார். மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பிற மாநில தேர்தல் கணிப்புகளையும் சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அந்த மாற்றம் விஜயின் தலைமையிலான தாவேகா மூலம் நிகழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கை நெருங்கும் வேளையில் தாவேகா தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் இந்த அதிரடியான 200 தொகுதியில் வெற்றி என்ற இலக்கு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மீனவர்களிடையே பகையை உருவாக்காதீர்கள். கோடியக்கரை மோதல் விவகாரத்தில் சீமான் வெளியிட்ட உருக்கமான அறிக்கை. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களுக்கும் ஈழத்தாயக மீனவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் காங்கேசன்துறை சேர்ந்த அயந்தன் என்ற மீனவர் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நிகழ்வு அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீமான் தனது அறிக்கையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது சிங்கள ராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் மற்றும் அநீதிகள் சொல்லி மாளாதவை. இதுவரை 850க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இத்தகைய சூழலில் இருநாட்டு தமிழ் மீனவர்களிடையே நடைபெறும் இத்தகைய தாக்குதல்கள் இலங்கை அரசு திட்டமிட்டு நடத்தும் கொடுமைகளை மறைத்து மீனவர்களுக்குள்ளேதான் பிரச்சனை என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க வழிவகுக்கும். இது தமிழர்களிடையே நிரந்தர பகையை உருவாக்க நடக்கும் சூழ்ச்சி என எச்சரித்துள்ளார். மேலும் தொப்புள் கொடி சொந்தங்களான தமிழ் மீனவர்கள் தங்கள் எல்லை சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். இலங்கை இனவாத அரசின் சதியை முறியடிக்க தமிழர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். தற்போது தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஈழ மீனவர் அயந்தனுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரை விரைந்து தாயகம் திருப்பி அனுப்ப ஒன்றிய அரசும் தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். 4000 IT ஊழியர்கள் பணி நீக்கம். காக்னிசன்ட் நிறுவனத்தின் அதிரடி முடிவால் சென்னை ஊழியர்கள் அதிர்ச்சி. சர்வதேச IT சேவை நிறுவனமான காக்னிசன்ட் தனது செலவினங்களை குறைக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தவும் சுமார் 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. ப்ராஜெக்ட் லீஃப் என்ற புதிய திட்டத்தின் கீழ் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் சுமார் 1% பேர் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக நடுத்தர பதவிகளில் இருக்கும் ஊழியர்களே இந்த பணி நீக்க நடவடிக்கையில் அதிகம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். நிறுவனத்தின் CEO S. ரவிக்குமார் தலைமையில் இது 2வது பெரிய பணி நீக்க நடவடிக்கை ஆகும். ஏற்கனவே 2023இல் 3500 பேர் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 4000 பேர் நீக்கப்படுவது IT ஊழியர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. AI மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ள காக்னிசன்ட் இந்த மாற்றத்தின் மூலம் ஆண்டுக்கு $300 மில்லியன் வரை சேமிக்க முடியும் என நம்புகிறது. பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டு தொகைக்காக மட்டும் சுமார் $270 மில்லியன் வரை நிறுவனம் ஒதுக்கியுள்ளது. ஒருபுறம் பணி நீக்கம் நடந்தாலும் மறுபுறம் இந்த ஆண்டு 20,000 புதிய பட்டதாரிகளை பணியமர்த்தப் போவதாகவும் காக்னிசன்ட் அறிவித்துள்ளது. மார்ச் காலாண்டில் நிறுவனத்தின் வருவாய் 5.8% உயர்ந்து $5.41 பில்லியன் உள்ள போதிலும் லாப வரம்பை அதிகரிக்க இத்தகைய கசப்பான முடிவை நிர்வாகம் எடுத்துள்ளது. காக்னிசன்ட் மட்டுமின்றி TCS, Oracle போன்ற முன்னணி IT நிறுவனங்களும் AI தொழில்நுட்ப வருகைக்கு பின் தங்களது பணியாளர் கட்டமைப்பை மாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திற்கு தப்பிக்க முயற்சி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அஸ்வத்தாமன் ஏர்போர்ட்டில் அதிரடி கைது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அஸ்வத்தாமன் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் வெளிநாடு தப்ப முயன்ற போது பெங்களூரு விமான நிலையத்தில்
நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள அஸ்வாத்தாமன் சமீபத்தில் தான் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்தார். இவர் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க சென்னை பெருநகர காவல்துறை ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று புதன்கிழமை கர்நாடக மாநிலம் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து நாட்டின் பாங்காங் நகரத்திற்கு தப்பிச் செல்ல அஸ்வாத்தாமன் முயன்றுள்ளார். அப்போது குடியுரிமைத்துறை அதிகாரிகள் அவரது ஆவணங்களை ஆய்வு செய்த போது லுக் அவுட் நோட்டீஸ் நிலுவையில் இருப்பதை உறுதி செய்து அவரை பிடித்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தற்போது அஸ்வாத்தாமனை சென்னை அழைத்து வந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை மீறி வெளிநாடு தப்ப முயன்றதால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய காவல்துறை முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் A1 குற்றவாளியான நாகேந்திரன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட நிலையில் அஸ்வாத்தாமன் தான் தற்போது முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். இவரது இந்த தப்பித்தல் முயற்சி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி. நாடு முழுவதையும் அதிர வைத்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்வது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொரோனா ஊரடங்கின் போது சாத்தான்குளம் போலீசார் நடத்திய கொடூர தாக்குதலில் வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 போலீசாருக்கும் மதுரை செஷன்ஸ் நீதிமன்றம் கடந்த 23ஆம் தேதி இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. விசாரணை நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கினால் அதை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற சட்ட நடைமுறையின்படி இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சிறையில் இருக்கும் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 குற்றவாளிகளும் காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது முதல் குற்றவாளியான ஸ்ரீதர் மேல்முறையீட்டு மனுவை தயார் செய்ய 15 நாட்கள் விடுப்பு கோரினார். ஆனால் சிறையிலேயே அனைத்து வசதிகளும் இருப்பதால் விடுப்பு வழங்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இந்த வழக்கு தமிழகமே உற்றுநோக்கும் மிக முக்கியமான வழக்கு என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் குற்றவாளிகள் தரப்பில் ஜூன் 1ஆம் தேதிக்குள் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். வழக்கின் தீவிரத்தை கருதி வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் இந்த வழக்கு தினசரி அடிப்படையில் விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மறு வாக்குப்பதிவு கிடையாது. உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. 6 கிராம மக்களின் கோரிக்கை தள்ளுபடி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 6 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் அங்கு மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் பாலக்குறிச்சி, ஆர் சீகம்பட்டி, ரகுநாதப்பட்டி, கோபால்பட்டி, வைரவன்பட்டி, விடத்தாளன்பட்டி ஆகிய கிராமங்கள் திருப்பத்தூர் தொகுதியில் இணைக்கப்பட்டதை கண்டித்து சுமார் 2012 வாக்காளர்கள் கடந்த 23ஆம் தேதி நடந்த தேர்தலை புறக்கணித்தனர். இந்த சூழலில் அந்த பகுதியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிட கோரி லட்சுமண் என்பவர் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தேர்தல் முழுமையாக முடிந்துவிட்ட நிலையில் இப்போது எப்படி மீண்டும் வாக்களிக்க அனுமதிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தமிழகத்தில் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு தேர்தலுக்கு பரிந்துரை செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் KR பெரியகருப்பண்ணன், அதிமுக கூட்டணியில் KC திருமாறன், தாவேகா சார்பில் சீனிவாச சேதுபதி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரம்யா மோகன் ஆகியோரும் போட்டியிட்டுள்ளனர். தொகுதி மாற்றத்தால் விளைந்த இந்த போராட்டமும் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பும் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை திட்டமிட்டபடி நடைபெறும் என்பது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. நம்பிக்கையோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மே தின வாழ்த்து. உழைப்பின் பெருமையும் தொழிலாளர்களின் உரிமைகளையும் பறைசாற்றும் மே தின திருநாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி K பழனிசாமி தொழிலாளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கம் பல நூற்றாண்டுகளாக போராடி தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்த உன்னத நாள் இந்த மே திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடலை மேற்கோள் காட்டி தொழிலாளர்களின் சிறப்புகளை புகழ்ந்துள்ளார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது ஆட்சி காலங்களில் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு முத்தான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அவர்களை தொடர்ந்து எனது தலைமையிலான கழக ஆட்சியிலும் தொழிலாளர் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது என அவர் பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்துள்ளார். உழைப்பில்தான் உடல் வலிமை உறுதி பெறும். உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என தொழிலாளர்களுக்கு ஊக்கமளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி உழைப்பின் பயனால் கிடைக்கும் உயர்வே உண்மையான மனநிறைவை அளிக்கும் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ள நிலையில் தொழிலாளர் வர்க்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர் விடுத்துள்ள இந்த வாழ்த்துச் செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வெற்றி பெற்றதும் எங்கும் போகாதீர்கள். தாவேகா வேட்பாளர்களுக்கு விஜய் போட்ட அதிரடி கட்டளை. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இன்று சென்னை பனையூர் அலுவலகத்தில் தனது கட்சி வேட்பாளருடன் மிக முக்கியமான ஆலோசனை நடத்தினார். இந்த தேர்தலில் 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர்கள் அனைவரும் வாக்குப்பதிவு விவரங்கள் அடங்கிய 17 படிவங்களுடன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தேர்தலுக்கு பிந்தைய நிலவரங்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை வியூகங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் வேட்பாளர்கள் மத்தியில் பேசிய விஜய், தேர்தலில் நாம் அமோக வெற்றி பெறுவோம். வேட்பாளர்களாக
அதற்காக நீங்கள் வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள். நேராக பனையூர் அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள். உங்களுக்காக நான் காத்திருப்பேன். இதுவரை சிறப்பாக பணிபுரிந்துள்ளீர்கள். அதுபோல வாக்கு எண்ணிக்கை நாளிலும் மிகவும் விழிப்புடனும் கவனமாகவும் இருங்கள் என்று உறுதியாக கட்டளையிட்டார். விஜயின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. குறிப்பாக இழுபறி நிலை ஏற்பட்டால் ஆளுங்கட்சியோ அல்லது பிற கட்சிகளோ பணம் மற்றும் பதவியை காட்டி தாவேகா வேட்பாளர்களை இழுக்க முயற்சி செய்யலாம் என்பதால் குதிரை பேரம் மற்றும் கட்சி தாவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே விஜய் இவ்வாறு பேசியுள்ளதாக கருதப்படுகிறது. தனது கட்சி வேட்பாளர்கள் சிதறிவிடக் கூடாது என்பதில் விஜய் மிகவும் தீர்க்கமாக இருப்பதை இன்றைய கூட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.bnbnews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.